காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத வளர்பிறை சனி பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பகவான் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த குண்டூர் 100 அடி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாகிய திரிபுரந்தேஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷம் சிறப்பு வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள், அரிசி மாவு, சந்தனம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தி பகவான் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேவாரம், திருவாசகம் பாடல்களை பாடி சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் காசி மன்னர் வழிபட்ட அருள்மிகு காமாட்சியம்மன் உடனாகிய ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் சித்திரை மாத வளர்பிறை சனி பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நந்தி வாகனத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிரதோஷ நாதர் சிவ வாத்தியங்களுடன் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானை வழிபட்டனர். கரூர் மாநகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனுரை அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெள்ளி கலசம் சாத்தப்பட்டு பக்தர்கள் வழங்கிய பல்வேறு வண்ண பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.